செங்கல்பட்டில் நியாய விலை கடைகளில் முறையாக மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்படுவதில்லை என்று பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். நியாய விலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 200 மில்லி அளவிற்கு மட்டுமே மண்ணெண்ணெய் விநியோகிப்பதால் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நகர்ப்புறங்களில் ஒவ்வொரு கடைக்கும் 40 முதல் 50 லிட்டர் வரையும், கிராமப்புற கடைகளுக்கு 10 லிட்டர் முதல் 20 லிட்டர் வரையும் மண்ணெண்ணெய் வருவதால் அதனை பிரித்து வழங்குவதில் விற்பனையாளர்கள் சவால்களை சந்தித்து வருகின்றனர். இதனால் பொதுமக்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். கிராமப்புறங்களில் பெரும்பாலானோர் மண்ணெண்ணெய் பயன்படுத்தி வருவதால் உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மண்ணெண்ணெய் அப்படின்றது ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. மண்ணெண்ணெயே வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு சிலிண்டர் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 1 லிட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா 1/2 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. இப்ப 1/2 லிட்டரும் குறைஞ்சு 100 கிராம் 200 கிராம் அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் 3 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுத்துட்டு இருந்தது, இன்னைக்கு 1.5 லிட்டரா பண்ணிடுச்சு. இப்போ மாநில அரசும் பாத்தீங்கன்னா இதுல தலையிட்டு 3 லிட்டர் மண்ணெண்ணெயே திரும்பவும் எங்களுக்கு வழங்கணும். பொதுமக்கள் இதுல அதிகப்படியா எல்லா கிராமங்களும், எங்க ஊர்ல மட்டும் இல்ல, பல கிராமங்கள்ல எல்லா இடத்துலயும் பாதிக்கப்படுற சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கிறோம். அதனால